இந்த வருஷம் வந்து நீட் பிஜி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க. எனக்கு கவுன்சிலிங் பற்றினா நாலேஜ் ஜீரோ தான் இருக்குது. எனக்கு கவுன்சிலிங் பற்றி சாய்ஸ் ஃபில்லிங்கோ த்ரூ அவுட்டாக கவுன்சிலிங் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் த்ரூ அவுட்டாக எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 300+ டாக்டர்ஸ் மேலே என்ரோல் லைஃப் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் சீட் வரையும் நமக்கு கிடைக்கிற வரையும் சூப்பராக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுப்போம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் நீட் பிஜி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து 2025-26க்கான போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அண்ட் டிப்ளமோ கோர்சஸ், அதாவது எம்டி, எம்எஸ் அண்ட் டிஎன்பி டிப்ளமோ கோர்சஸ்க்கான தமிழ்நாட்டுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நீட் பிஜி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் மட்டும்தான் இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆன அப்ளிகேஷன் நமக்கு 16ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock வரை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம். யார் யார் எந்தெந்த கோட்டா அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாருமே வந்து இப்போ மார்க்கை பொறுத்து உங்களுடைய நீட்டோடைய பிஜியோடைய ஸ்கோர் அண்ட் ரேங்கை பொறுத்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க, வெறும் கவர்மெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இதில் வந்து 2 ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டா, ரெண்டாவது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் என்னென்னா, நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ வரும், தெலுங்கு மைனாரிட்டி வரும், அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், இது 3மே வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வந்துடும். அடுத்து வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் என்னென்ன காலேஜஸ் வரும்னா, கவர்மெண்ட் காலேஜஸும் பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இதில் நமக்கு வரும். இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்கள் tnmedicalselection.net வெப்சைட்டில் போயிட்டு இதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டானா இந்தது, மேனேஜ்மெண்ட் கோட்டானா இந்தது. என்னை பொறுத்தவரையும் வந்து 2 கோட்டாவுமே அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரான்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரியா நீங்கள் நல்லா ஸ்கோர் எடுத்திருந்தாலும் கவர்மெண்ட்டில் சில கேண்டிடேட்டுக்கு கிடைக்காது. சர்வீஸ் கேண்டிடேட் வந்து இங்கே காம்படிட்டிவாக இருக்கிறனால என்னை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கும், இல்லை ஒரு மாதிரி வந்து என்னோடய ஸ்கோர் வந்து மிடில் தான் இருக்குது, நான் 2 சைடுமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இன்னொரு முக்கியமானது, இப்போ ப்ராஸ்பெக்டாஸில் நமக்கு 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு நியூ அட்மிஷன்ஸ், இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு முதல் முறையாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் வெறும் அப்ளிகேஷன் ஃபீ கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 3000 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் நமக்கு ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனுக்கு தான் நீங்கள் ஃபீ வந்து பே பண்ணுவீங்க. செக்யூரிட்டி டெபாசிட்ன்றதை நீங்கள் இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ப்ராசஸ் நடக்கும்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு 16ஆம் தேதி எண்ட் ஆஃப் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வெறும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் 30,000 ரூபாய் பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் இது ரீஃபண்டபிள், டிபெண்ட்ஸ் அப்பான் ரூல்ஸை பேஸ் பண்ணி இதுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரியா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்குனா 1,30,000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெறும் கவர்மெண்ட் மட்டும்னா வெறும் 30,000 ரூபா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் இப்போ கிடையாது, கவுன்சிலிங் அப்போ தான். இப்போ நீங்கள் வெறும் அப்ளிகேஷன் மட்டும்தான் போடுவீங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு 1,00,000 ரூபா, அப்போ 1,30,000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போதுன்னா வெறும் 30,000 ரூபா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டா. இதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, மைனாரிட்டி நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணாலும் 2,00,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணணும் கவுன்சிலிங் அப்போ. ஓகேவா? அப்போ வந்து 2க்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்களே, கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ணணும்னா 3,30,000 ரூபா நீங்கள் அக்கௌண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து ஒன்லி ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு. வேறெல்லாம் உங்களுக்கு எம்சிசி கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி அதற்கான பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்டெப் வீடியோ போடுவோம். இன்னொன்று, நம்ம 8 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணுறாங்க. தேங்க்ஸ்.